வணக்கங்க. நம்ம வந்து இப்போ ஒரு சாதாரண குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா, ஒரு பையன், ஒரு பொண்ணு அதுபோல இருப்பாங்க குடும்பம். சராசரியா இதுபோல இருப்பாங்க குடும்பம். அந்த குடும்பத்தில பார்த்தீங்கன்னா வந்து அப்பா வேலைக்கு போவாரு, அம்மா வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து படிப்பான். அந்த பெண் குழந்தையும் படிப்பாங்க. ஆனா, அந்த பையன் வந்து மேக்ஸிமம் இப்போ ஒரு 50% பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10வது, 12வது முடிச்ச உடனே வந்து வேற வேற லெவலுக்கு போயிடுறாங்க. பைக் எடுத்துக்கிட்டு சுத்துறது, அந்த கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாவுறது. ஒரு 50% இப்ப அப்படிதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில வந்து சரியா கவனிக்கிறது கிடையாது குடும்பத்த. அப்பாவும் அதே மனநிலையில வந்து குடிச்சிட்டே இருக்காரு. ஸோ அந்த குடும்பத்த வந்து யார் பார்க்குறாங்க? அந்த பெண் குழந்தை வந்து என்ன பண்றது தெரியாம படிக்கிறதா, நம்ம லைஃப் எப்படி போகும் சொல்லிட்டு, நம்ம லைஃப் எப்படி எதிர்காலத்த எப்படி உருவாக்குறது தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு அந்த கல்வி அத விட்டுட்டு, அவங்க க ப கல்வி விட்டுட்டு வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயும் சம்பாதிப்பாங்க. இங்க 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 இருக்காது. அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல வேலை கிடைக்காது. அங்க குறைஞ்ச சம்பளம் தான் கிடைக்கும். அதுபோல சென்னை, திருப்பூர் அதுபோல இடத்துக்கு போவாங்க. அங்க போயும் காலையில ஒரு 9 மணிக்கு போனாங்கன்னா, நைட்டு 10 மணி, 9 மணி தான் வருவாங்க. அங்கேயே ரூம் எடுத்து தங்கி, அவங்க வந்து அந்த குடும்பத்த காப்பாத்துவாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்காது. சுதந்திரமே கிடையாது. என்ன நடக்கும்னே தெரியல. ஏன்னா இருக்கிற நியூஸ் பார்த்துன்னு அவங்களும் பார்க்குறாங்கல்ல. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஏன்னா பெண்களுக்கு வந்து நம்ம குடுக்குறீங்க. ஃப்ரீயா பணம் குடுக்குறீங்க. ஆனா ஃப்ரீடம் இல்லையே! தமிழ்நாட்ல வந்து ஃப்ரீடம் கிடையாது. என்ன வேணாலும் நடக்குது. அவங்களுடைய எதிர்காலமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு, அது யாரும் யாருக்கும் வெளிய சொல்ல முடியாம அந்த குழந்தைகள் வந்து எவ்வளோ தெரியுமா சிரமப்படுறாங்க. இது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து அவங்களுடைய அந்த இது வெளிய கொண்டு வர முடியலங்க. எவ்வளோ உள்ளுக்குள்ள அழுகுறாங்க தெரியுங்களா? இந்த இந்த மாரி பழக்கத்த வந்து போதை வந்து மதுவ வந்து நீங்க வந்து அ அரசு துறையா மாத்தி வச்சிருக்கீங்க. ஆனா கல்வி, மருத்துவம் இதெல்லாம் வந்து நீங்க மாத்தணுங்க. இதெல்லாம் வியாபாரமா ஆயிட்டாங்க. இப்ப கல்வி, மருத்துவத்துறை, உணவுத்துறை இப்ப பார்த்தீங்கன்னா, உணவு உணவு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் தான் எங்க பார்த்தாலும். என்ன கலப்படம் பண்றாங்கன்னு என்னன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு உணவு அந்த கட்டுப்பாடு அந்த அதிகாரி வந்து செக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கெட்டு போன பொருள எடுத்து போடுவாங்க. ஆனா டெய்லியும் செக் பண்ண போறாங்க. என்னைக்கு செக் பண்றாங்களோ அன்னைக்கு தான் கிடைக்குது. அதுபோல அது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, கலப்படம் தாங்க இருக்குது. அதெல்லாம் போகணும்னா எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும்னா, இந்த 4 விஷயத்த கொண்டு வாங்க முதல்ல. இத கொண்டு வந்தீங்கன்னா, மக்கள் நல்லபடியா வாழ்வார்கள். அதுக்கப்புறம் இந்த மது பழக்கத்த வந்து ஒழிக்கணும்னா, வாரத்துக்கு 2 நாள் மட்டும் கடை திறக்கலாங்க. சனி, ஞாயிறு மட்டும் கடை திறக்கலாம். அப்புறம் டிஸ்டன்ஸ்ல வச்சு கடை திறக்கலாம். டிஸ்டன்ஸ் அதாவது கொஞ்சம் தொலைவு விட்டு தொலைவு அது ஒரு ஒரு மாவட்டத்தில இவ்வளோ தான் கடை இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுபோல நீங்க கடைய குறைக்கலாம். இதெல்லாம் பண்ணா ஓரளவுக்கு தமிழ்நாடு முன்னேறுங்க.